Hello friends, welcome to Gina's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஹைதராபாதி ஸ்டைல்ல green chicken ரெசிபி எப்படி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க இதுக்கு தேவையான ingredients என்னங்கறத முதல்ல பாத்திரலாம். 1/2 kg சிக்கனை நல்லா கழுவி உப்பு மஞ்சள் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி, 5 லிருந்து 6 பச்சை மிளகாய், 10 போல உடைச்ச முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திடலாம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட்டியோ இல்ல குறைச்சோ சேர்த்திக்கலாம். கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரையும் இதில் சேர்த்தி நல்லா மைய அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே 2 பிரியாணி இலை, கொஞ்சம் போல் பட்டை, 4 ஏலக்காய் சேர்த்தி ஒரு 30 செகண்ட் வணக்கிக்குவோம். கூடவே பொடியாக நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்தி வணக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் பாதி வணங்கின உடனே நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை விழுத சேர்த்தி நல்ல வெங்காயத்தை வணக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் சிக்கன் எல்லாம் நல்லா கோட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட்டை சிக்கன்ல சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கிரீன் பேஸ்ட் நல்லா கோட் ஆகி கொதிவிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்துனதுக்கு பிறகு ஒரு 1/4 கப் அளவு இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு 20லிருந்து 25 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கவர் போட்டு குக் பண்ண போறோம். இடையில அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஓபன் பண்ணி நீங்க கிளறி விட்டுக்கோங்க. 25 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சை வாசனை எல்லாம் போய் நம்ம சேர்த்துன தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி இருக்கு. சிக்கன்ல இருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம திருப்பி வந்து ஒரு 2லிருந்து 5 நிமிஷம் இந்த சிக்கனை குக் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கடாயிலேயே இந்த சிக்கனை வந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்ல டார்க் கிரீன் கலர்ல இந்த மாதிரி ரெடியா இருக்கும். சிக்கனை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு இந்த ரெசிபியை நீங்கள் குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இந்த ஹைதராபாதி கிரீன் சிக்கன் ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஜீனாஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்பப்போ போடுற வீடியோ உங்களை தவறாமல் வந்து சேரும். தேங்க்யூ.